ஒரு கரு, அந்த கருவை பார்த்து ஒரு அம்மா பாடுற ஒரு கடைசி தாலாட்டு. கொலை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கத்தி எடுத்து குத்துறதோ இல்ல கழுத்தை இருக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைய கொல்றதுங்கிறது ஒரு கொலை தான். சித்ராமா வந்து அதை உணர்ந்து அப்படி பாடினாங்க, அழுதுருப்பாங்க பாட்டு கேட்டா, உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற ஒரு யங் கிரௌட் வந்து எல்லா கிரியேட்டர்ஸ் நான் பாக்குற விதத்துல நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு டிசிப்ளின்றது வந்து லைக் அப்படியே இல்ல. எல்லாருமே பயங்கர ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சாய் பல்லவி வந்து ஒரு அழகா இருப்பாங்க, ஒரு ஒரு குடும்பப்பாங்கான ஒரு ஃபீலிங் வேற. அதுதான் சொல்றேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, அதாவது வந்து இந்த லிரிக் இன்ஜினியர்ன்ற பட்டமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சரிங்க சும்மா வந்து லிரிக்ஸ் போட்ட போது டிஃபரெண்டா ஒன்று இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க. லிரிக் இன்ஜினியர் இந்த ஒரு படத்துல என்ன மாதிரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு? சரி, இன்ஜினியரிங்கிறது வந்து லிரிக் இன்ஜினியரிங்கிறது வந்து நான் மட்டும் பண்ணதில்லை. எனக்கு முன்னாட்டில இருந்து இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, அப்பா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். அவங்க அந்த பேர் போடல. எப்படி வந்து எல்லாம் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப வருஷமா சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஒரு டேர்ம் வந்துச்சு, ஒரு கான்செப்ட் ஒன்று வந்துச்சு. அது எதுனா ஒரு ஃப்ரேம் ஒர்க், எப்படி சாஃப்ட்வேரை புரிஞ்சுக்கணும்னு. சோ அதுக்கு முன்னாடி பண்ணவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அவங்க அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு டேர்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது, எப்படி புரிஞ்சுக்கலான்ட்டு. ஏன்னா வந்து லிரிக்ஸ் வந்து அது மாதிரி ஒரு பயங்கர ஒரு கயாஸ். அது என்னது, அது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரின்னு வச்சுங்களேன். அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எந்த டைரக்ஷன்ல இருந்து பாக்குறது, எப்படி எதிர்கொள்றது, எப்படி உள்ள போறது, எப்படி வந்து போய் ஒரு கோரல்ஸ் என்ஜாய் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. சோ அது ஒரு பாடல் அப்படின்றத வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் அந்த லிரிக் இன்ஜினியரிங் என்னோட ரிசர்ச் ஏரியா. சோ எப்படி வந்து சாஃப்ட்வேர் பண்றதுக்கு நிறைய கருவிகள் இருக்கோ, எப்படி வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய டூல்ஸ் இருக்கோ, அது மாதிரி லிரிக்ஸ் எழுதுறவங்களுக்கான டூல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கொண்டு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்விகள்லாம் இதுல வந்துடும். இந்த லிரிக் இன்ஜினியரிங் ஒரு சாம் மாதிரி ஒரு கம்போசர் கிட்ட போயிட்டு நான் எடுத்த உடனே அவர்கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். இது வந்து இந்த பாட்டை வந்து நான் ஒரு ஃபோக்கிஷா எழுதலாமா இல்ல ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல எழுதலாமான்னு ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. நான் ஆரம்பத்துல வரும்போது ஒரு பாட்டை ஃபுல்லா ஒரு 5-6 hours உட்காந்து எழுதிட்டு போயிட்டு டைரக்டர் கிட்ட போன உடனே டைரக்டர் ஐயோ இது ரொம்ப இலக்கியமா இருக்கு, எனக்கு இப்படி வேணா, எனக்கு சாதாரணமா பேசுற மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் கலந்து வேணும்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வியை நான் முன்னாடி கேட்டிருந்தேன்னா எனக்கு ஒரு 6 மணி நேரம் சேவா இருக்கும். சோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் லிரிக் இன்ஜினியரிங். பொதுவா வந்து எல்லாருமே இந்த வீட்டுல இருக்க சின்ன பசங்க எல்லாம் வந்து இந்த ஒரு பாட்டை பாடினாங்களே பாட்டு ஹிட் அப்படின்ற மாதிரி. சோ ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போதோ இல்ல நீங்க வந்து மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணும் போதோ அந்த லிரிக்ஸ்ல வந்து எவ்வளவு ஈஸியா வந்து மக்களுக்கு ரீச் ஆகுன்றத பாப்பீங்களா, இல்ல அந்த ஒரு பாட்டு இந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்றதுனால அதுக்கு ஏத்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க? ரெண்டும் கலந்துதான். சில பாடல்கள் அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டோம். சில பாடல்கள் வேலை பார்க்கும்போது இந்த பாட்டு ஹிட் ஆகணும், இது சார்ட்ல வரணும், எல்லா பசங்களும் இதை பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ண மாட்டோம். சில பாடல்கள் அதுக்காகவே பண்ணுவோம். இது வந்து எல்லாரோட அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப 555 பாட்டு மாதிரி எடுத்தீங்கன்னா அது டோட்டலி வேற. கருப்படத்துல கருவே பாட்டு எடுத்தீங்கன்னா அது டோட்டலி கான்ட்ராஸ்ட். ரெண்டுமே செம்ம எக்ஸ்ட்ரீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். யார் ஆடியன்ஸ் இதுக்கு அப்படின்றதுக்கு ஒண்ணு ஒரு இது இருக்கு இல்லையா. சோ அது வந்து ஒரு டைரக்டரும் கம்போசர் லிரிக் ரைட்டர் 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்றது. ஓகே, அதே மாதிரி வந்து உங்களுடைய புது புது வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கமல்ஹாசன் சார் பேசுற பேச்சு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் யோசிக்கிறதுக்கு. ஏதோ சொல்ல வராரு அப்படின்ட்டு அப்புறம் இதுக்கான வேர்ட் தான்ப்பா இது அப்படின்ற மாதிரி நிறைய புது புது வார்த்தைகளை கொண்டு வரீங்க. அந்த மாதிரி இந்த ஒரு படத்துக்கு இது ஒரு வார்த்தைகளை தான் கொண்டு வந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? பண்ண வேர்டு ஒண்ணு கொஞ்சாலின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த கொஞ்சாலின்ற வேர்டே வந்து ஒரு ஆலி, மழையில இருந்து, மழை இல்லைன்னா பனி, அதுல இருந்தா ஒரு கொஞ்சம் பனி போன்றவள் ஆர் கொஞ்சம் பனி போன்றவன் அப்படின்ற மாதிரி யார் 2 பேரையும் கொஞ்சறதுக்கான ஒரு சொல் மாதிரி ஒண்ணு இதுல காயின் பண்ணிருந்தோம். அது ஒரு வெட்டிங் சாங் வரும். ஒரு ஆண் பெண்ணுக்கு நடுவுல நடக்கிற மாதிரியான ஒரு பாடல். சோ அந்த வேர்டு வந்து இதுல புதுசா இதுல. இது எப்படி பிரதர் யோசிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அதுக்கான மீனிங் இது எதனால எப்படி இது ஃப்ரேம் ஆகுது ஓவராலான ஒரு விஷயமா? ஒரு குழந்தை பிறக்கும் போது அம்மா அப்பா வந்து சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்கல்ல இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒண்ணு இருக்கும். வந்து தாத்தா பேர் அவரோட ஞாபகமா வைக்கலாம்னு சொல்லிட்டு வைப்பாங்க. நிறைய பேர் வந்து லைக் ஏதாவது யாரும் வைக்காத பேரா வைக்கணும்னு தேடுவாங்க. நான் அந்த கேட்டகரி. சோ நான் எப்பவுமே வந்து ஒரு பாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு நினைப்பேன். எல்லா பாட்டுக்கும் அது பண்ண முடியறது இல்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டுக்கு ஒரு யவ்வனா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பாட்டு தான் இருக்கும். ஆலாலிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த கருப்படத்துல இருக்கிற ஒரு பாட்டு தான் இருக்கும். கொஞ்சாலினா இந்த ஒரு பாட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வர பாட்டு இதுதான். சோ அந்த ஒரு இதை கொண்டு வரணும், ஒரு ஐடென்டிட்டி ஒரு சாங்க்கு. சில பாடல்களுக்கு அது கொடுக்கும்போது அந்த பாட்டு வந்து ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எல்லாருமே ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, இன்னைக்கு இப்போ டேரக்டர் சார் நம்ம கூட இல்லாத போது சில கேள்விகள் வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டு அதுக்கெல்லாம் ஆன்சர் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த விஷயத்துல படத்தோட ட்ரெயிலர் டீசர் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது டிஃபரெண்டான ஒரு 2 ஜானர்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு எமோஷனலான ஒரு கண்டென்ட், ஒரு குழந்தைய பத்தி அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு த்ரில்லரான ஒரு இது பேய் படமாப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டீசர் முடிஞ்சிருது. ஸோ என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது இதோட பாடல்களா இருக்கட்டும், அதோட லிரிக்ஸா இருக்கட்டும், இதுக்கும் வந்து அந்த ஒரு கண்டென்ட் இருக்க ஒரு சிங்க் ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ எந்த மாதிரியான ஒரு படம், இந்த படத்துல எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு பாடல்களுடைய ஒரு கனெக்ஷன் இருக்க போகுது? சாம் இன்னும் நிறைய அதை பத்தி சொல்லுவாரு, அதை பத்தி பேசும்போது. ஆனா பாடல்கள் வந்து இது இசையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு தான் வந்து பெரிய சேலஞ்சா பாக்குறேன். நீங்க சொன்ன அதே விஷயம் தான். ஒரு பக்கத்துல ஒரு பாசம் அப்படின்றது ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கத்துல அச்சம்னு ஒண்ணு போயிட்டு இருக்கும். அந்த ரெண்டும் கான்ட்ராஸ்டிங் எமோஷன்ஸ். இதுல ஒரு இதுக்கு வந்து நீங்க வந்து இசை போட்டீங்கன்னா இன்னொன்னு போயிடும், இன்னொன்னுக்கு இசை போட்டீங்கன்னா இன்னொன்னு போயிடும். அது வந்து 2 குதிரை மேல ஏறி நின்னுக்கிட்டு 2 கடிவாளத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு கால ஒண்ணுத்துல இன்னொரு கால ஒண்ணுத்துல வச்சுக்கிட்டு போற ஒரு சவாரியா மாதிரி தான் இதை வந்து பாக்குறேன். அதை வந்து சாம் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. ஏன்னா எதை ஒண்ணுக்கு முன்னாடி போச்சுனாலும் இல்ல இன்னொன்னு முன்னாடி போச்சுனாலும் அவருக்கு தான் சிரமம். சோ அதனால ஆனா ரொம்ப அது அவரையும் பாதுகாத்துக்கிட்டு அந்த படத்தையும் அவர் பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு மியூசிக் ஒண்ணு இதுல கொடுத்திருக்காரு. சோ அந்த கான்செப்ட் எல்லாமே புதுசா இருந்துச்சு இந்த படத்துல. ஒரு முக்கியமா சொன்னீங்கன்னா ஒரு அந்த கருவை பார்த்து ஒரு அம்மா பாடுற ஒரு கடைசி தாலாட்டு அப்படின்றது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் ரொம்ப யூனிக். இன்னொன்னு வந்து ஒரு தன்னோட பாசத்தை சொல்ல முடியாத ஒரு குழந்தை, தன்னோட குழந்தையை இழந்த ஒரு தாய், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஆனா 2 பேரையும் ஒருத்தர் வந்து அவங்களோட காதலை சொல்ல முடியல, பாசத்தை காட்ட முடியல. இவங்க 2 பேரோட நிறைய விஷயங்கள், இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாசம், குற்ற உணர்ச்சி, இது எல்லாமே கலந்து இன்னொரு பாட்டு. அது வந்து அவங்க 2 பேரும் பாடாம ஒரு 3வது பர்சன் அவங்க 2 பேரையும் பார்த்து பாடுற மாதிரி, அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி அது ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணிருப்போம். சோ இது மாதிரியான ஒரு கதையில ஒரு நல்ல கரு இருக்கும்போது இது மாதிரியான பாடல்கள் வந்து கொண்டு வர முடியும். ஓகே, அடுத்து சாம் சி சொல்றவங்க தான். சோ முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இண்டஸ்ட்ரியில வந்து அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு பிஸியான ஒரு மியூசிக் டேரக்டர் நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலா வந்து ஒரு விக்கிபீடியா பேஜ்ல போய் பார்த்தோம்னா அடுத்து ஒரு 5 படம் 4 படம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் போனீங்கன்னா விக்கிபீடியா பேஜே பார்த்தது போல அந்த அளவுக்கு எடுக்க வந்து மூவிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. கேட்டீங்க, எல்லாரும் விட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இடையில ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிட்டு ஆக்சுவலி சாம் நான் வந்து பெரிய ப்ரொடியூசர், பெரிய படம் ஒண்ணு, அது இப்பதான் சைன் பண்ணிருக்கேன் அந்த படம். அவரு கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து உங்ககிட்ட தான் வரணும்னு ஆசையா இருந்துச்சு, ஆனா வர முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஏதோ 25 படம் பண்றீங்களா, 30 படம் பண்றீங்களா, 70 படம் தான் சொன்னாங்க. அவ்வளவுதான் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா ஒரு என்ன எல்லாரும் கேக்குறாங்க நிறைய, ஆனா நமக்கு அவ்வளவு பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப ஒரு 6 படம் பண்ணிட்டு இருக்கிறேன், 7வது படமா ஒன்று சைன் பண்ணிருக்கேன். அதுல ஒரு 3-4 படங்கள் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப ஏல் விஜய் சாரோட அடுத்த படமே இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே லட்சுமின்னு சொல்லி பிரபுதேவா, அதுவுமே முடிஞ்சிருச்சு. சோ நீங்க சொல்றது சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா வந்து கொஞ்சம் பொறுமையா தான் வருஷம் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் ஒரு அவ்வளவு மாசங்கள் இருக்கு, அதுக்குள்ள வந்து இந்த ஒரு 7 அப்படிங்கிறது 70 மாறலாம் அப்படின்றதுனால ப்ரொடியூசர் அப்படி கேட்கறாங்களோ என்னமோ இருக்கலாம். ஒரு பிஸியான ஒரு லைஃப்ல இருக்கீங்க. அண்ட் உங்களுடைய பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வேதாலாம் பேசப்பட்ட ஒரு ஃபுல் மூவி, அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் யாருப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை டைப் பண்ணி அந்த அளவுக்கு கூகுள்லயுமே வந்து வந்திருக்கும் நினைக்கிறேன். அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து விக்ரம் வேதால வரும், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் முதல்ல எதிர்பார்த்தீங்களா? அதே ஆரம்பிக்கலாம். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நீங்க அவருக்கு மதன் கார்த்தி சார்ட்ட கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கே நான் ஆன்சர் பண்றேன். இப்ப நீங்க வந்து இது வந்து ஹிட் ஆகணும், எல்லாரும் வந்து இப்ப வந்து விக்ரம் வேதாவில் யாஞ்சி பாட்டு ஹிட், அப்ப இதுல எந்த பாட்டு ஹிட் இப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் பண்ணல. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னா இந்த படம் டோட்டலா வந்து ஹிட் அதெல்லாம் தாண்டி ஒரு இப்ப நீங்க வந்து ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா இந்த படத்துல இருக்க எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், எல்லாம் கலைஞ்சே இருக்கும். எல்லாம் டியூன்டா இருக்காது, டி டியூன்டா இருக்கும். அதுலயும் கருவேங்கிற சாங் வந்து ஃபுல்லாவே கலைஞ்சிருக்கும். சித்ரா மேம் வந்து ஒரு பெரிய சிங்கர், உங்களுக்கே தெரியும். அவங்களோட வாய்ஸுமே கலைஞ்சு தான் எடுத்திருப்போம். ஏன்னா ஒரு கரு கலைஞ்சி இருக்குங்கிறதுக்கான மீனிங் தான். இதுக்காக வந்து நம்மளோட பேர் கெட்டுரும், என்னடா ஒரு டியூன் பண்ண மாசம் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் வந்து ஹிட் கொடுக்கணுங்கிறது வந்து இப்ப ஹிட்டுங்கிறது என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு பாசத்தை வந்து ஒரு பாட்டை வந்து ஹிட் கொடுத்துதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் பாடுற பாட்டுல ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க, இல்லைன்னா அது வந்து எமோஷனா கன்வே ஆயிடுச்சுன்னா நான் ஹிட், அவ்வளவுதான். ஒருவேளை வந்து எனக்கு வந்து பிளேலிஸ்ட்ல பிளே ஆகாம இருக்கலாம் ஒருவேளை சாங், ஒருவேளை. ஆனா இப்ப நான் வந்து ஒரு பிலிம் மியூசிக் கம்போசர், ஆக்சுவலி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் வந்து அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்தை நோக்கி தான் நான் வந்து இப்போ ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தங்க பாட்டு போடணும்னா நீங்க அது வந்து அது சோகமாவோ இல்ல வந்து அப்படிதான் போட முடியும். நான் வந்து பயங்கர மாசாவெல்லாம் போட முடியாது. ஏன்னா இந்த கதாபாத்திரம் தான் அதுக்கு டிமாண்ட் பண்ணணும். சோ கருவு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு பாசம், அதாவது எப்படின்னா கொலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கத்தி எடுத்து குத்துறதோ இல்ல கழுத்தை இருக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைய கொல்றதுங்கிறது ஒரு கொலை தான். அதை வந்து
அது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா, அது உணர மட்டும்தான் முடியும். அது வந்து பெண்களுக்கு உணர முடியும், ஆண்களுக்கு சுத்தமா உணர கூட முடியாது, என்னன்னு கூட தெரியாது. ஆனா அது மியூசிக்கலி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த படத்துல. அதாவது அதை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் வர வைக்கணும். நான் வந்து ஓவரா சொல்லல, என்ன இப்ப நீங்க ஒரு மாஸ் சீனுக்கு மியூசிக் பண்றதோ இல்ல வந்து ஒரு ஹீரோ என்ட்ரிக்கோ இப்படி பண்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வந்து படத்தோட பாதி பிளஸ் அவங்க கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். விஷுவல் எஃபெக்டா இருக்கும், கேமராமேன் வந்து பயங்கரமா ஷார்ட்ஸ் வச்சிருப்பாரு, அவங்களோட ஆட்டிடியூட் இதெல்லாம் இருக்கும். மியூசிக் வந்து சப்போர்ட் பண்ணா போதும். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் வந்து உங்களுக்கு ஒரு எமோஷனை வந்து சொல்லணும். சோ அதுல வந்து இதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துல. இன்னைக்கு இப்ப 12th எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்காங்க, பசங்க எப்பயுமே வந்து ஒரு 2 மார்க் கேள்விக்கு வந்து 10 மார்க் ஆன்சர் பண்ற மாதிரி பிரதர் வந்து அப்படியே போறாரு, எப்படி சரவடியா வெடிச்சு தள்ளிட்டீங்க. அடுத்த ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தோட நீங்க சொன்ன மாதிரியே இந்த கதையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கதை டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் அப்படின்ற மாதிரியே தெரியுது இந்த ஒரு மூவி. இது உங்ககிட்ட வந்து விஜய் சார் சொல்லும் போது டக்குன்னு உங்ககிட்ட உங்க மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வரும்போது, இல்ல சேலஞ்சிங்கா இருக்குன்னு நினைச்சீங்களா? எது வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுச்சு இந்த விஷயத்துல? இந்த படத்துல வந்து 2 எமோஷன் இருக்கும். இப்போ ஒரு சீன்ல வந்து ஒரு 2 எமோஷன் இருக்கும். ஒண்ணு வந்து ஒரு அம்மா பொண்ணுக்குமான பாசம், இன்னொன்னு வந்து அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு டார்க் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாரர்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு த்ரில்லர், அந்த மாதிரியான ஒரு 2 எமோஷன் இருக்கும். இந்த 2 எமோஷன்லயும் எதுவுமே கூடிடக்கூடாது, 2 சேமா பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு டீட்யூன்டாவே எல்லாத்துக்கும் பண்ணது ரீசன் அதுதான். இந்த 2 எமோஷனையுமே கரெக்டா கொண்டு போகணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல யாரெல்லாம் படம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் மட்டும் தான் இருக்கும். இப்ப நீங்க கருவே பாட்டு எடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கருவேல சித்ரா மேம் பாடிருக்காங்க. அந்த பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு வந்து அழகான லிரிக் இல்ல, அழகான ஃபீல் இல்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அது அப்படி இருக்கும். இதே இது ஒரு டார்க் சைட்ல இருந்து நீங்க அந்த பாத்தீங்கன்னா என்ன இப்படி இருக்கு, ஒரு மாதிரி சைக்கோத்தனமா இருக்க பாட்டுன்னு இருக்கும். அது வெறும் மியூசிக், அந்த மியூசிக் மட்டும் ரசிச்சு கேட்கறவங்களுக்கு. சோ இது படம் ஃபுல்லாவே இருக்கும். சோ இந்த மாதிரி சேலஞ்சிங்கா பண்ண முடியும்னு தோணுச்சு எனக்கு. புரியாத புதிய படம் பண்ணும்போது கூட எனக்கு அப்படித்தான் இருந்தது. ஒரு 2 வகையான ஒரு பொண்ணு நடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு டார்க் பின்னால இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் அதை விட இதுல எனக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு குழந்தைக்கு அம்மாவுக்கு நடுவுல ஒரு பாசத்தையும் சொல்லணும், ஒரு டார்க்கான விஷயத்தையும் சொல்லணும், பேக்ரவுண்ட்ல சொல்றேன். சோ ஓவரால் மூவி நமக்கு இதுல ஏதாவது பண்ண முடியும்னு தோணுச்சு. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா பண்ணிருக்கோம் அந்த படம். ஓகே, இன்னொரு த்ரில்லர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரியான மூவிஸ்ல சில சைலன்சஸ் தான் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலி சைலண்ட் இந்த படத்துல கூடுதல் டயலாக்ஸ் கிடையாது. ஏன்னா கூடுதல் வந்து ஒரு மாதிரி பிளேயா இருக்கும். விஜய் சாரோட படத்துல எல்லாத்துலயுமே டிராமா இருக்கும். ஆனா அது வந்து டிராமாவா தெரியாது உங்களுக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கும். நீங்க அவரோட தெய்வ திருமகளா இருக்கட்டும், எல்லா படமுமே அவர் ஒரு டிராமா, பெரிய டிராமா வச்சிருப்பாரு. ஆனா அதை வந்து ஈஸியா நீங்க வந்து நமக்கு நடக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ இந்த படத்துலயுமே அதே தான் வச்சுக்கோங்க. ஃபுல் ஓவரால் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணுறோம். இதோட மெயின் அவர் தான் ஏஎல் விஜய். ஏன்னா அவருக்கு வந்து என்ன வேணும்னு கரெக்டா தெரியும். இந்த படம் வந்து என்னவா போயிட்டு இருக்கு, என்ன மியூசிக் தேவை, என்ன லிரிக் தேவை, எல்லாமே அவர் கரெக்டா தெரியுது. அதனால வந்து இவர் எழுதுனது சரி, ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. இந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுல ஒரு 50% தான் அதோட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப ஒரு லவ் எமோஷனோ இல்ல ஒரு குத்து சாங்கோ ஒரு ஐட்டம் நம்பரோ உங்களுக்கு பீட்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு சிக்னேச்சர் மியூசிக் இருந்தாலே போதும் உங்களுக்கு ரசிக்க வச்சிடும். ஆனா இந்த மாதிரியான ஒரு எமோஷனுக்கு வந்து மியூசிக் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் லிரிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அவர் வேற லெவல்ல எழுதியிருக்காரு. நீங்க கருவை பாட்டு கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிளஸ் ஆலாலிலோ எல்லா பாட்டுமே அவரு ரொம்ப ரொம்ப அதாவது ஆழமா நீங்க அதை கேட்கும் போதுதான் புரியும். கருவே பாட்டு வந்து நீங்க ஒரு கேட்கும் போது இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்கறீங்களான்னு தெரியும். கேட்டீங்கன்னா சித்ரா மேம் அந்த பாட்டு பாடும்போது அழுதுட்டாங்க. எல்லா சீன் நிறைய இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி பாடினாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாடலாம், ஏன்னா இப்ப முடியல அப்படின்னு. ஏன்னா அவங்க அவ்வளவு உள்ளுணர்வு பயங்கர உணர்ந்து பாடினாங்க அந்த பாட்டு. அதை நீங்க அதை கேட்கும் போதே ஃபீல் பண்ண முடியும். படம் பார்க்கும்போது இன்னும் அது உங்களுக்கு நினைக்கிறேன். சூப்பர். சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க, எஃபோர்ட் எடுத்திருக்கீங்கன்றது எல்லாமே தெரியுது. அண்ட் இன்னும் அந்த டிடியூன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்கீங்க. இது யாரோட ஐடியா? இல்ல என்னோட ஐடியா தான். இப்ப நான் என்ன யோசனை, இப்ப நீங்க ஒரு கலையுது கலையுதுங்கிறத மியூசிக்கலி எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க என்ன எமோஷனுக்கு வேற கலையுதுங்கிறத வந்து நம்மளே மியூசிக்ல இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கலைஞ்சு வாசித்தாலே டியூனா எல்லாம் வாசித்தாலே எப்படி இருக்கும்னு யோசித்தேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலி. ஆனா சிலவங்களுக்கு வந்து என்ன தப்பா பாட்டு இருக்காங்க மாதிரி இருக்கும். ஆனா ரீசன் இதுதான். அதை நீங்க புரிஞ்சுக்க வைக்கணும், ட்ரை பண்ணணும் அப்படின்ற எந்த இதுவும் தேவை இல்லையா? இல்ல, அப்படி நீங்க ட்ரை பண்ணவே கூடாது, அடுத்ததுக்கு போயிடணும். ஏன்னா அது நம்ம ஒரு இன்டென்ஸ்ல பண்ணிருக்கோம். அது புரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே. இப்ப நான் சொல்லும் போது இதை கேட்கறாங்கல்ல, அவங்க நெக்ஸ்ட் டைம் இதை கேட்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அதான் சொல்றேன், இப்ப எது எல்லாத்தையுமே ஹிட்ட நோக்கியோ இல்ல வந்து கமர்ஷியலா வந்து நம்மளை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கறது எண்ணத்துல பண்றதுல
ஏழை சார் பண்ண ஒரு விஷுவல் இவர் கொடுத்திருக்க லிரிக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது அதுக்காக பண்ணது. அண்ட் சாய் பல்லவி ஏற்கனவே வந்து ஒரு பாட்டால பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு எல்லாருமே வந்து வீழ்ந்து போன ஒரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் வேணா நீங்க தான் வந்து ஃபுல்லா பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு இருக்க போகுது, வேற டிஃபரெண்டான ஒரு சப்ஜெக்டும் கூட, ஒரு லவ் அப்படின்னு இல்லாம இது வேற மாதிரி ஒரு எமோஷனல் கண்டென்ட்டும் கூட, எந்த அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு பயங்கர ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சாய் பல்லவி வந்து ஒரு அழகா இருப்பாங்க, ஒரு ஒரு குடும்பப்பாங்கான ஒரு ஃபீலிங் வேற அதுதான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபுல்லா ஷூட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு எடிட்லாம் பண்ணதான் காமிச்சாங்க. படம் பார்க்கும் போது எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா அவங்க லவ் சாங் போட முடியலையே இதுலன்னு ஒரு ஃபீல் இருந்தது. படத்துல வந்து சாங் எதுவுமே இல்ல அவங்களுக்கு. கொஞ்சம் இருக்கு. அப்ப என்னன்னா ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி படம் வந்து அவங்க நடிப்புக்கு இது வந்து வேற லெவல் படம். இது வரைக்கும் அவங்க பண்ணதுல எனக்கு வந்து பிரேமம்மா விட கலி அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளமா இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து அவங்களோட நடிப்பு பயங்கரமா இருக்கும், இது அதை விட பயங்கரமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எப்பயாச்சும் ஒரு பாட்டு போட்டாங்கங்கிற ஒரு இது இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாண சீக்வன்ஸ் இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல வந்து அது வந்து ஒரு 7 மினிட்ஸ் வரக்கூடிய ஒரு கல்யாண சீக்வன்ஸ். அதுல வந்து இடையிடையே டயலாக் வரும். ஒரு கல்யாணம் வழக்கமா வந்து நம்ம பழைய படங்கள் எல்லாம் பார்த்த மாதிரியான அந்த செட்டப்ல எல்லாம் ஒரு கல்யாணம் எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும். எனக்கு அப்படிதான் நடந்துச்சு. இந்த மாதிரி இதுல என்னன்னா அது ஒரு சாங் போட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். எப்படின்னா கொஞ்சாலின்னு ஒரு சாங், அதுக்கு ஸ்கிரிப்ட்லயும் கிடையாது, சார் சொல்லவும் கிடையாது. நான் ஒரு சாங் போட்டு அவருக்கு போட்டு காமிக்கிறேன், சார் இந்த பாட்டு வச்சுக்கலாம். பாட்டு எதுங்க எங்க வருது இந்த பாட்டு, லவ் சாங்காவே இல்லையே என் படத்துல. அப்புறம் நான் பேஸ்ட் பண்ணி காமிச்சேன், இந்த சிச்சுவேஷன் இப்படி வரும் சார், இடையே டயலாக் வரும், சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் கொஞ்சாலி சாங். சாய் பல்லவி பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தை, அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு 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 பெரிய ஹீரோயின், அதாவது ஒரு ஒரு 25-30 படங்கள் அந்த காலத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ்வளவு அனுபவத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடிய ஒரு படம் இது. அவ்வளவு சீக்கிரமா பண்ண மாதிரி இருக்கும். அதாவது அவ்வளவு மெச்சூர்டா இருக்கும் அவங்களோட ஆக்டிங், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நான் எங்கேயோ ஒரு மீட்டிங்ல யாருக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இல்லப்பா சாம்சங் வந்து ரொம்ப சைலண்டான ஒரு ஆளுப்பா, ரொம்ப எல்லாம் பேச மாட்டாருன்னு. யாரு தப்பா சொன்னாங்க, நானும் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கேன், யாருப்பா அந்த நம்பர் போட்டு கொடுக்கல அப்படின்ட்டு. இவர் வந்து தெரியல, எங்களோட வேலையெல்லாம் கொஞ்சம் எடுத்துப்பாரு போல, வந்த படம் பேசிட்டு இருக்காரு. சோ அடுத்ததா வந்து சுவாகத்தா உங்ககிட்ட. ஆக்சுவலா வந்து சுவாகத்தாவுடைய படங்கள்லாம் Facebookல வந்து நிறைய பாத்திருக்கேன். ஏன்னா மாயா வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். சோ மாயா வந்து எங்க வீட்டுல எங்க வெளியே வந்தாங்கன்னா கார்ல 2 பேரும் ஒரு மொபைல் வச்சிருவாங்க, பாடிக்கிட்டே போவாங்க. அப்படியே வந்து 2 பேர் பாடுற மாதிரி பாட்டு டூயட் வெர்ஷன் வந்துச்சுன்னா இவங்க ஒரு வேர்ஸ் எடுத்துப்பாங்க, அவங்க ஒரு லிரிக்ஸ் எடுத்துப்பாங்க. இப்படியே பண்ணிட்டு அதுவும் வந்து ஒரு 5K 10K அப்படின்ட்டு தாண்டி போயிட்டே இருக்கும். தங்கச்சி கார்ல ஏறிட்டா நீ பாடணும், என்ன போர்ஸ் பண்ணி பாட வச்சிடும். சோ முதல் ஃபேன் அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ எப்படி வந்து இந்த ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு, ஆலாலிலோ அப்படின்ற பாட்டு நீங்க பாடுறீங்களா? ஆலாலிலோங்கிற பாட்டு பாடிருக்கேன். ஆக்சுவலி நான் ரொம்ப இல்ல கண்டிப்பா பாடுவாங்க, ஆப்வியஸா பாடுவாங்க. நான் கொஞ்சம் சொல்லி ஓகே. ஆலாலிலோங்கிற பாட்டு கருவுல பாடிருக்கேன். இந்த ஆக்சுவலி இந்த படம் வந்து இவர் கம்போஸ் பண்ண டைம்ல இருந்து நான் வந்து பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்திருக்கேன். எல்லா ட்ராக்ஸும் அப்படி கம்போஸ் பண்ணிட்டு அப்படியே நான் பாடுவேன். அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆலாலிலோ வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்லி ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் வந்தோடனே ஐயோ பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பாடினோம். பாடிட்டு அனுப்பிச்சு உடனே அது அப்ரூவ் ஆயிடுச்சு. ஹாப்பி, வெரி ஹாப்பி, சூப்பர், ஓகே நம்ம இதை ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கருவேணு அது நான் பாடல. ஆனா அந்த பாட்டுக்கு ட்ராக் என்ன இவர் பாட வச்சாரு. கம்போஸ் பண்ணும்போது நான் அங்கதான் இருந்தேன். ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப க்ளூமி ஆயிடுச்சு, மூடு ஒரு மாதிரி இறங்கிடுச்சு. சார் எனக்கு ரொம்ப சோகமாகுது, நான் வெளில போய் உட்காந்துக்கிறேன் கொஞ்ச நேரம், ஐம் ஃபீலிங் வெரி டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏன்னா அவ்வளோ இம்பாக்ட் அந்த பாட்டுல. அது சுபபந்துவராளி ராகத்தை பேஸ் பண்ணி அது பண்ணின ஒரு டியூன் அது அப்படின்னு சொல்லி நான் வெளில போய் உட்காந்துட்டு வந்தேன். அப்புறம் சித்ரா சேச்சி ரெக்கார்ட் பண்ணும்போது நாங்க ஐ வென்ட் வித் ஹிம். அம்மா அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு பிரம்மாண்டம் சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு வைப்ரேஷன் அந்த ரூம்ல. அது அப்படியே ஃபீல் பண்ணோம். சித்ராமா வந்து அதை உணர்ந்து அப்படி பாடினாங்க, அழுதுருப்பாங்க பாட்டு கேட்டா, உங்களுக்கு தெரியும். அந்த வரிகள் எல்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலி நான் என் பாட்டு பத்தி தான் நிறைய பேசணும், ஆனா அதை விட கருவே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் ஆலாலிலோ, கம்மிங் பேக் டு ஆலாலிலோ, எனக்கு சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். இவர் ஃபர்ஸ்ட் வந்து சாய் பல்லவி படவங்க விஜய் சார் செம குஷி ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே பண்ணலாம். ஆனா ஜென்ரலா என்ன இதுவரையிலே நான் எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட போனாலும் எனக்கு மெலடி கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். கிவ் மீ அ மெலடி சார், நான் நல்லா பாட முடியும் சொல்லுவேன். என்னோட டோனை வந்து மெலடிக்கு ரெக்கக்னைஸ் பண்ணது சாம். என்னை வந்து ஒரு மெலடி சிங்கரா அவர் ஃபைன் பண்ணிருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்.
டக்குன்னு தன்னடக்கத்துல போயிட்டீங்க அப்படியே வைப்ரேஷன் மோடுக்கு இல்ல அது திரும்பி பார்த்துட்டு ஹீஸ் a good friend. நான் அடிக்கடி நேர்ல அவர்கிட்ட இது சொல்லறது இல்ல. இந்த மாதிரி வந்தா நான் சொன்னா போவான்றவர். அதனால இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் எடுத்துக்கிறேன். அந்த டோனை கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு பிகர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய டோர்ஸ் திறந்து விட்டுருக்காங்க, போத் ஆஃப் தெம். So I think I'm very lucky. And to sing a mom-daughter song in this era, ஒரு என்ன போல இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஒரு சிங்கருக்கு கிடைச்சது பெரிய விஷயம். லவ் சாங் கிடைக்கும், ஐட்டம் சாங் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஒரு அம்மா குழந்தையோட பாட்டு கிடைக்காது இல்லையா, ரொம்ப ரேர். So I think I'm really blessed. The universe has been watching. ஓகே, அந்த அடுத்து மதன் கார்த்தி சார் உங்ககிட்ட தான். ஆக்சுவலி இப்ப இவங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போதுதான் இந்த ஒரு மாம் டாட்டர் சாங்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த ஒரு சென்டிமெண்டல் சாங்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்ன இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்க காலத்துக்கும் நிறைய ஒரு டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பாடல்கள் வந்து இப்போ ரொம்ப கம்மியா தான் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். வேணா ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆன சில படங்கள்ல இருந்து சென்டிமெண்டல் சாங்ஸா இல்ல ஒரு நல்ல சோக பாட்டா லவ் ஃபீலியர் சாங்ஸ் கூட எடுத்துடலாம். ஆனா ஒரு தந்தைக்கான ஒரு பாட்டு அப்படின்னு போது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து இப்போ மதன் கார்த்தி சார் வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தனியா ஒரு லிரிக்ஸ் எல்லாம் எழுதி நீங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சென்டிமெண்டல் சாங்ஸ்க்கு நீங்க தனியா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா தான் இருக்கா உங்களுக்கு? உங்க கேள்வி நிறைய கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே சொல்றேன். நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான லிரிக்ஸ் இப்ப பண்ணா ஒர்க் ஆகாது. ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான பாடல்கள் இப்ப ஒர்க் ஆகாது. அது எவ்வளவு பெரிய ஸ்டார் சொன்னாலும் ஒர்க் ஆகாது. ஓகே, சோ ஹீரோஸ்ன்றவங்களே இப்போ கிரே ஷேட்ஸ்ல இருக்கிறவங்க தான் அந்த படத்துல. ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடுவுல இருக்கிறவங்க தான் இப்ப ஹீரோஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துல இருக்கோம் நம்ம. ஒரு பியூர், ஒரு ரொம்ப நல்லவர், ஃபுல்லா எல்லாமே நல்லதுதான் பண்ணுவாரு, எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு ஒரு கேரக்டரை வச்சுட்டு கதை எடுத்தா அந்த படம் ஓடாது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். இப்போ வந்து பாடல்கள், இப்போ உறவுகள் பத்தி கேட்டு அம்மா நீ தான் எனக்கு எல்லாம், நீ இல்லாம என் உலகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழுதணும்னா எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சுனாலும் அதை யாரும் ஒரு ஏத்துக்க மாட்டாங்க. சோ டிஃபரெண்டா பார்க்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும். ஒவ்வொன்றுலயும் ஒரு டிஃபரெண்டான ஒரு அப்ரோச் ஒண்ணு தேவை இருக்கு. ரீசெண்டா டிக் 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 படத்துல குறும்பான்னு ஒரு பாட்டு வரும். அப்பாவுக்கும் மகனுக்குமா நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஆனா இந்த பாட்டுல ஒரு மாடர்ன் அப்பா ஒரு மாடர்ன் பையன், அவங்க 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டேப் பண்ணலாம், அதுல இருக்கிற யூனிக்னஸ் என்ன கேப்சர் பண்ணலாம், ரொம்ப அந்த சென்டிமெண்ட்குள்ள போகாம அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட். சோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு முழுக்கவே ஒரு உணர்ச்சி தான். இந்த பாட்டுல எல்லாமே இந்த கான்செப்ட் இது எல்லாமே புதுசு. அம்மா பொண்ணுக்கான பாட்டுன்றது இது கிடையாது. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் அவங்களோட உறவை பத்தி பாடல. அதனால இந்த பாட்டுல என்ன பண்ணணும்னா இந்த ஆங்கிள் மாத்திட்டேன். So what I did is I told director also agreed, like அவர் வந்து நம்ம ஒரு வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவங்க 2 பேரையும் பார்க்கலாம். சோ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடுற மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு பெரிய பிளஸ் ஆச்சு. சோ இன்னொருத்தங்க பார்த்து அங்க இல்லாத ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பை பாடுறதுனால அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கா பண்ண முடியும். ரொம்ப சென்டிமெண்டலான்ட்டு போகாம ஆலாலிலோ ஆலாலிலோ நீ பாட மறந்திட கேட்டாளிவள், கண்ணே என முத்து என நீ கொஞ்சாத உன் செல்ல துகள் இவள்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்ணை வந்து அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துற மாதிரியும் அம்மாவை பத்தி பெண் கிட்ட சொல்ற மாதிரியும் ஏன் இதெல்லாமே நடக்குது, நீ வீசிய புன்னகை உன் பின்னால் வருதோ, கேள்வி ஒன்றை நெஞ்சில் ஏந்தி உண்மை பார்க்கின்றதோன்ட்டு அந்த பெண் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கும்போது நீ வீசிட்டு போன ஒரு புன்னகை, வேணான்னு வீசிட்டு போன ஒரு புன்னகை உன் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கு, உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கு, உன்னையே இது பண்ணிட்டு இருக்கு, நீயே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கு. இது எல்லா விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு விஜய் கொடுத்த அந்த கான்செப்டும் சாமோட அந்த டியூனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த டியூன் ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே செம்ம ஹாண்டிங்கான ஒரு டியூன். அந்த அவ்வளவு ஹாண்டிங்கா இருக்கிற டியூனுக்குள்ள அந்த ஒரு பாசம் கிளீனா அது பாட்டுக்கு ஒரு இது வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஏன்னா இந்த பாட்டை நான் தனியா எழுதியிருந்தேன்னா எதுவுமே அந்த ஒரு டியூன் இல்லாம நான் எழுதியிருந்தேன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு டியூன் கேட்கும்போது சில சமயம் நிறைய சமயத்துல அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும் எழுதும்போது. அந்த டியூன்னாலதான் சில வேர்ட்ஸே வரும், அந்த டியூன்னாலதான் சில தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் வந்து அங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது. டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துச்சுன்னா கூட இது மாதிரியான சாங்ஸ் வந்து டியூனுக்கு பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வெளியில வருது. சென்டிமெண்ட் வந்து தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப இந்த காலத்துல யாரும் சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப புழியணும், அப்படி புழிஞ்சா இட் டசன்ட் ஒர்க். ஸோ அது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்களோ, ஒரு அம்மாவும் பையனும் இப்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அங்க இருக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல. அதுல நிறைய ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கு, நிறைய ஒரு செல்ல கோபம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இது மாதிரி அந்த மாடர்னா எப்படி இதை பார்க்கலாம், வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலான்றதுதான் தி ஐடியா. இனிமேல் நான் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் அப்படிதான் நான் பண்ணணும்னு நினைப்பேன். அன்லெஸ் டைரக்டர் ஒரு கம்போசர் இல்ல நம்ம டைரக்டா இப்படி போலாம்னு சொன்னாங்கன்னா வில் கோ. அண்ட் அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் சைட்ல நீங்க ஒர்க் பண்றதுல இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் கொண்டு வரணும்ன்ற
கண்டிப்பா பண்ணலாம். இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல வந்து அதான் சொல்றேன், நம்ம இப்ப இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பவுண்ட் இல்ல. நம்ம இப்போ ட்ரை பண்ணாத நிறைய மியூசிக் ஜானர்ஸ் வந்து தமிழுக்கு கொண்டு வரணும்னு பாத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம டேப் பண்ணாத நிறைய விஷயங்கள், நிறைய கான்செப்ட்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு லைஃப்ல. சோ அது மாதிரி சொற்கள், புது சொற்கள் அறிமுகப்படுத்தணும். இது மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ்ல நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை பார்க்கலாம். என்னன்னாலும் நம்ம பண்ணலான் இருக்கிறது வந்து ஒரு விதத்துல அட்வான்டேஜ் இல்ல. எப்பவுமே ஒரு படம்னு இருக்கும்போது ஒரு டைரக்டரோட தாட் இருக்கு, அவர் சொல்றாரு, ஒரு கம்போசர் கொடுக்குறாரு, இப்படி பண்றோம். இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல மோஸ்ட்லி நான் எப்படி பண்றேன்னா, நான் எழுதிடுறேன். எனக்கு ஏதாவது ஒரு தாட் வந்துட்டோம்னா நான் அதை எழுதிட்டு நான் அதை இந்த கம்போசர் கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு அவங்க கிட்ட கொடுத்து அவங்க அதை டியூன் பண்றாங்க, அப்புறம் பாடுறோம், அப்புறம் அதுக்கு ஒரு விஷுவல் பண்ணிட்டு அப்படியே எடுக்கிறோம். ஸோ இப்படிதான் மோஸ்ட்லி நடந்துட்டு இருக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீன்ல. இப்ப கௌதம் மேனன், கார்த்திக் கூட சேர்ந்து சில பாடல்கள்லாம் பண்ணோம். ஒரு டேட் நைட், ஒரு மாடர்ன் டே லவ்வா வந்து ஒரு ஓல்ட் டே லவ்வா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் ஆக்சுவலி. கூவ பாட்டு ஒரு அட்வைஸ் பண்ற சாங் தான், ஒரு மோட்டிவேஷனல் சாங் தான். ஆனா வழக்கமா இருக்கிற மோட்டிவேஷன் சாங் மாதிரி இல்லாம மண்டையில ஓங்கி அடிச்சு எதிர்றான் எதுக்கு எழுதிட்டு இருக்கேன்னு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த சாங் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ எல்லாமே ட்ரைங் டு சி ரெகுலர் திங்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் ஒரு பார்வையை மட்டும் மாத்தி பார்க்கலாம். ஓகே, சோ உங்க 2 பேருக்குமே அடுத்த ஒரு கேள்வி ஜென்ரலாவே கேட்டுறேன். ஆக்சுவலா வந்து ஒரு சில பாடல்கள்லாம் வந்து நம்ம ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் 2 மாசம் பாட்டு ரிலீஸ் பண்ணி படம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிட் ஆகாது. பட் ஒரு சில பாடல்கள் அந்த படம் ரிலீஸ் ஆனோம்னா விஷுவல்ஸை பார்த்துட்டு பயங்கர கிரேசியா போற விஷயங்கள் இருக்கு. இது வந்து நமக்கே தெரியாது எந்த மாதிரி இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு. பட் விஷுவலைசேஷன் ஒரு படத்துக்கு அந்த ஒரு பாட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல இந்த ஒரு பாட்டு விஷுவலா பார்க்கும்போது அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல்கள் இருக்கா? எந்த மாதிரியான பாடல்கள் இருக்கு? இல்ல நீங்க இப்ப இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணிருந்தாங்க. நிறைய பேர் பேஸ்புக்ல இதெல்லாம் போடுற கமெண்ட்ல எப்படி இருக்குன்னா, விஷுவல் பார்க்கல, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுதான் இருக்குது. கேட்டீங்களா? பாட்டு கேட்டீங்களா? நான் ஆல்ரெடி மட்டும் தான் சார் கேட்டேன். ஆல்ரெடி பாட்டு கேட்கும் போதே ஒரு அழுக நிறைய பேர் அழுதுட்டு எல்லாம் கால் பண்ணிருக்கவங்க இருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு மிகைப்படுத்தியோ இல்ல ஒரு பில்டப். யூடியூப்ல போயிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன் நீங்க போய் பாத்தீங்களா, நிறைய பேர் வந்து விஷுவல்ஸே இல்லாம வெறும் மியூசிக்கும் லிரிக்கும் வாய்ஸை மட்டும் கேட்டு எனக்கு இப்படி போட்டு பிடிது இந்த பாட்டு, இதுதான் இது மாதிரியான கமெண்ட்ஸ் தான் ஃபுல்லா இருக்கு. சிச்சுவேஷனே ரொம்ப புதுசு இல்லையா? இப்ப நீங்க வந்து வயிற்றுக்குள்ள அம்மாவோட வயிற்றுக்குள்ள இறந்துட்டு இருக்கிற ஒரு கருவுக்கு அவங்க அம்மா பாடுற கடைசி தாலாட்டு, நீ பார்த்து தூங்கிரு அப்படியே போயிரு செத்துரு இப்படிங்கிறது, இது ஒரு இந்த சொல்லும் போதே எவ்வளவு ஒரு மாதிரி இருக்கு. இந்த ஒரு விஷயமே பயங்கரமா இருக்கும் போது அது விஷுவலாவோ இல்ல வந்து அந்த படத்துலோட்டு அவங்க அம்மாவுக்கு பொண்ணுங்க அப்படி இருக்குங்கிறது வந்து இதை விட அது பெட்டராவே இருக்கும். நீங்க இப்ப கேட்கறத விட விஷுவலா பார்க்கும்போது இன்னும் அது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும். ஆனா இதுவே இப்ப இவரோட லிரிக் தான் அதோட மெயின். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்ப ஒரு தாய இதுவே நீ உறங்கு உயிரே உறங்கு இதுவே கடைசி தாலாட்டன அப்படின்னு கடைசியா ஒரு புள்ளி மீது கொல்லி வைக்கிறோம் அப்படின்லாம் எழுதியிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பயங்கரமா கனமான வார்த்தைகள். ரொம்ப ஒரு இந்த சிச்சுவேஷனே புதுசா இருக்கும். ஒரு சினிமாத்தனமாவே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சினிமாவுக்கே ஒரு சிச்சுவேஷனே பயங்கர புதுசா இருக்கும். சோ நீங்க விஷுவல் பார்க்கும்போது இன்னும் கூட இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ சில பாடல்கள் விஷுவல்ஸ் தேவையில்லை, சில பாடல்களுக்கு வந்து விஷுவல்ஸ் பெரிய சப்போர்ட். விஷுவலா பார்த்தாதான் அந்த பாட்டே புரியும், என்ன சொல்ல வந்திருக்காங்க, ஏன் இந்த வரிகள் எழுதியிருக்காங்க, ஏன் இசை இப்படி இருக்குன்றது வந்து அந்த விஷுவல்ஸ் பார்த்த உடனேதான் புரியும். ரெண்டுமே இருக்கு. சில பாட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்சு போய் விஷுவல்ஸ் வந்த உடனே இனிமேல் அந்த பாட்டை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அது மாதிரி நிறைய பாடல்களும் இருக்கு. சோ விஷுவல் அது வந்து யார் பண்றாங்க, எப்படி விஷுவல் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான். இந்த படத்துல வந்து கண்டிப்பா பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ் கொடுத்திருக்காரு அந்த பாட்டுக்கு. லாலாலிலோ பாட்டு நீங்க விஷுவலா பார்க்கும்போது அவ்வளவு ஸ்டன்னிங்கா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். சரி, இன்னும் நீங்க அது இது ஃபாலோ பண்றீங்களா சார்? இந்த வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரையே பண்ணாத ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போறது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் பண்றீங்களா? இன்னும் இருக்குதா சார் அவ்வளவு ஹோட்டல்? வந்துகிட்டே இருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் மூடிடுறாங்க, புது ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்றாங்க, நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஓகே, சோ இப்போ நீங்க அந்த பாட்டு மட்டும் அதுக்கு முன்னாடி நீங்க ஆக்சுவலா ஒரு வோக்கல் ப்ரொடியூசர். சோ இந்த படத்துல வந்து ஹேவ் யூ உங்களோட இன்புட்ஸ்ல உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததா? இல்ல, நான் இவருக்கு ஒர்க் பண்றேன். ஐ அம் ஹிஸ் மியூசிக் சூப்பர்வைசர். ஆமா, அதனால நான் கேக்குறேன். ஐ saw it working for him. Okay. So நான் இது சும்மா வந்து as an easy passion தான் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு for some music directors. But he actually made me a technician. நீங்க ஒர்க் பண்ணுங்க, why not? You're doing a work. Why don't you get credited for it? You're working for me சொல்லிட்டு எல்லாத்துலயுமே மியூசிக் சூப்பர்வைசர்ஸ் வாகதா ஆக்சுவலி. He's actually made me a technician also with the music team, which is awesome because for a vocalist I have a career now
So I'm அது like, குறை சொல்றது ஒருத்தங்க வேணுங்க. இப்ப என்ன பண்ணாலும் ஒரு critic. அந்த வேலையை விளையாட்டு சொன்னேன். but I do. We have a lot of fight. Okay? இல்ல அதாவது என்னன்னா நான் விளையாட்டு தான் சொன்னேன். உண்மையா அவங்க நல்லா கவனிப்பாங்க. எப்படின்னா இப்ப வந்து ஒருத்தவங்க பாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன், இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பாடினவங்க எல்லாருமே கலைஞ்சு பாடிருக்காங்க. இதை வந்து வெளியில ஒரு இன்ஜினியராவோ இல்ல நார்மல் ஒர்க் பண்ற ரெக்கார்ட் பண்றவங்க எல்லாம் இன்னும் உண்மை போயிடலாமா எதுக்குன்னா இல்ல வேணாம் அப்படிங்கறதா நம்ம கான்செப்ட். ஏன்னா ஒரு ஃபீலை கன்வே பண்ணணும். அது நீங்க வந்து வயலின் வாசிக்கிறீங்க இல்ல வாயிலேயே ஏதாச்சும் பிளே பண்றீங்க, கடைசி எண்ட் ஆஃப் த டே அழுதுட்டாங்க இல்ல சிரிச்சிட்டாங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இவங்களோட ஒர்க் ஆக்சுவலி எனக்கு வந்து இப்ப எப்படின்னா இப்ப நான் இப்ப சில டைம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் 2-3 படங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப டியூன் எல்லாமே ரெடியா இருக்கும், சில இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறது எல்லாம் வாய்ஸ் எடுக்கிறதெல்லாம் இவங்க பண்றாங்க. சோ ஹெல்ப்பா இருக்கு. And sometimes I will be like, இந்த ஆலானில பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லி ஆகணும், எல்லா ரேடியோலயும் சொல்லிருக்கேன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிராச் ரெக்கார்ட் பண்ணும்போது 30 minutes கூட ஆகல, ஈஸியா பண்ணிட்டோம். லிரிக்ஸ் வந்தோடனே இவங்க வீட்லயே ரெக்கார்ட் பண்ணோம், ஈஸியா பண்ணிட்டோம். பண்ணி இதுவாயாச்சு, அப்ரூவ் ஆயிட்டு இது ஃபைனல் பண்ணோம். ஃபைனல் ரெக்கார்டிங் முடியல எங்களால. 4 hours அப்படியே திருப்பி ஃபீல் வரல அவங்களுக்கு, அந்த ஃபீல் வரல. இட் இஸ் நாட் சப்போஸ் டு பி திஸ் ஈஸி சொல்லி அவரு இன்சிஸ்ட் பண்ணி அந்த ஆக்சுவலி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாஸ் லைக், ஓ மை காட், ஐ அம் நாட் டூயிங் திஸ் வெல். அந்த ஒரு க்ளூம் வந்துச்சு, இப்போ ரெக்கார்ட் பண்ணா கரெக்டா வரும் அப்படிலாம் பிளான் பண்ணி we recorded. When I was gloomy, that feel came out well. Because I'm not a mother yet. You know, that is, I felt that. I'm not a mother yet. அழ வச்சு எடுத்திருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. Actually, that is very nice. நான் அது மாதிரி ஒரு recording பண்ணதே கிடையாது. Actually, I was mad at him. என்ன கரெக்டா தானே பாடுறோம், நம்ம கரெக்டா தான் பாடுறோம், ஒருவேளை அவருக்கு நம்ம கிட்ட என்ன வேணும்னு அவருக்கு தெரியலையா அப்படிலாம் எனக்கு டவுட் வந்தது. பட் I know he is too good to ask for a retake. சும்மா கேட்கறதுக்கு மாதிரி இல்லை, இவருக்கு தெரியும் அவருக்கு என்ன வேணும். So I was also trying, I was persistent to do this properly. அப்போ ஒரு சில இடங்கள் if you listen to the song ஆலாலிலோ you will know ஒரு சில நோட்ஸ் வந்து நான் சரியா எண்ட் வந்து பண்ணிருக்க மாட்டேன். So I will ask எனக்கு one more கொடுங்க சாம், அண்ட் நான் இன்னும் கூட பிரெத் இழுத்துட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்றது கரெக்டா சொல்லுவாங்க. எனக்கு ஃபீல் பர்ஃபெக்டா இருக்கு, எனக்கு என்ன வேணுமோ இருக்கு, அது அப்படியே விட்டுருங்க. ஒரு இடத்துல எனக்கு எச்சம் முழுங்கிருக்கும் ஒரு வேர்டு, த லாஸ்ட் லைன், மீண்டும் உன்னை உதைக்குதோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், செகண்ட் சரணம்ல லாஸ்ட் லைன். அது பாடும்போது நிஜமாவே எனக்கு வந்து எச்சம் முழுங்கிடுச்சு. அது நான் பிளான் எல்லாம் எதுவும் பண்ணல. அப்ப நான் அவர்கிட்ட ரொம்ப ஒரு நார்மல் மியூசிஷியனா அவர்கிட்ட நான் கேக்குறேன், எனக்கு இன்னொன்னு கொடுங்க, நான் அதுல எச்சம் முழுங்கிட்டேன், எனக்கு அது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஈவன் மத்த சிங்கர்ஸ் பாடும்போது கூட நான் கரெக்டா பாப்பேன், டெக்னிக்கலா எல்லாம் கரெக்டா இருக்கா, எதுவும் ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி இல்ல அந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பாப்பேன் சிங்கர்ஸ். இவர் நீட்டா வருவாரு, இந்த டேக் ரொம்ப கிளீனா இருக்கு, எனக்கு இது மாதிரி வேணாம், எனக்கு நல்லா இருக்கு, இந்த டேக் வச்சுக்கலாம். ஃபீல் தான் ரொம்ப முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப எப்படின்னா இப்ப இருக்க சிங்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டிவி ஷோஸ்ல எல்லாம் பாடுறதுனால என்னன்னா அவங்க வந்து இன்னொரு பாட்டை பாடுறதுனால என்ன பண்றாங்கன்னா அது அப்படியே பாடணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவங்க இப்ப எஸ்பிபி சார் எப்படி பாடுவாரு, அவர் வந்து ஒரு ஜாலியா வர இடத்த சிரிப்பாரு, அதே மாதிரி சிரிக்க ட்ரை பண்றது இந்த மாதிரி இருக்குல்ல. இது 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 இப்ப நீங்க இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது லிரிக் வந்து இப்ப இருக்கிற அந்த பழைய காலத்து மாதிரி இப்ப எழுத முடியுமா, அப்ப அவரு ஒரு விளக்கம் சொன்னார் இல்லையா, அது மியூசிக்லி கிடையாது. இப்ப எப்படின்னா இப்ப அவர் வந்து அம்மா பிடிச்சிருக்குன்னா அம்மா நீ இல்லாம நான் இல்லை அப்படின்லாம் எழுதணும்னா இப்ப சிரிச்சிருவாங்க. ஆனா அப்ப போட்ட டியூன் இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப தேவை. ஆனா அது இப்படி தேவையில்ல. இது கொஞ்சம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த இட்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூடா இட்லி, அம்மாவோட இட்லி தான் பிடிக்கும். ஆனா இப்ப அது தேவையில்லை. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு கேரட், அப்படியே குக்கும்பரு, ஒரு புதினா இலை எல்லாம் அப்படியே பீச்சு போட்டு கொஞ்சம் ஆவி பறக்க கொடுத்தீங்கன்னா சூப்பருங்கிறாங்கல்ல, அதுதான். ஆனா இட்லி அதேதான், அதே மாவுதான், அதேதான். இப்ப இந்த டியூனாவுமே நான் சொல்றேன், அந்த ஃபீல் பழைய காலத்து பாகவத காலத்துல இருந்து வரக்கூடிய ஃபீல் எல்லாமே மியூசிக்கலி சேம் தான். ஆனால் அதுக்கு அந்த அதெல்லாம் தான் இப்ப இவர் இருக்கிறது ரொம்ப பெரிய பெருமை. ஏன்னா ஏதாச்சும் வார்த்தை போட்டுருவாரு, கொஞ்சாலின்னு ஏதோ ஒண்ணு போட்டுருவாரா, அப்ப இந்த ஃபீல் எல்லாம் உள்ள இருக்கு, அந்த டியூன் எல்லாம் இருக்கும். ஆனா இது அதை அழகுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் ஆகுது. சோ அதே மாதிரி சிங்கர்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த பழைய ஒரு ஸ்ட்ரக்சர், இப்ப நான் என்னோட பாட்டுகள் இந்த பல்லவி சரணம் அப்படிலாம் இருக்காது. இப்ப பல்லவி முடிஞ்ச அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சில டைம் வர்றதுன்னா தவறி வர்றதுதானே தவிர எந்த பாட்டுக்கு இப்ப விக்ரம் வேதா இருக்கட்டும், இரவு காயிரங்கள், நான் என்ன பண்ண எல்லா பாடத்துலயுமே
பல்லவி சரணம் துண்டு பல்லவி திருப்பி ஒரு சரணம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. சோ சிங்கர்ஸே அதான் எதிர்பார்க்கிறோம். எப்படின்னா இப்ப நீங்க வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லங்கிறது இல்ல, நீங்க பாடுறது வந்து நான் வந்து ஃபீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா தானே இருக்கு அவ்வளவுதான். அதுல இப்ப இவங்க சொன்ன மாதிரி எச்சம் முழுங்கிட்டோம்னா அது ஒரு ஃபீல் தான். இப்ப வந்து ஒரு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடி கடைசியில வந்து சொல்ல முடியாம சொல்றது இருக்குல்ல, அது ஒரு ஃபீல் தான். பாருங்க கிரியேட்டிவிட்டில பயங்கரமா வரதோட்டே இருக்கு, அது பிடிச்சிருக்காரு. இது ஐ அக்ரி. நான் இது அவர்கிட்டே சொன்னது கிடையாது, பட் இந்த இன்டர்வியூல நான் சொல்றேன், ஐ வில் அக்ரி. I know he is a genius. I agree and I admit. ஆக்சுவலா நேரத்துக்கு முன்னாடி அவங்கள பாட சொன்னீங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து இது சொல்லாம இருந்தீங்களா இந்த டோனே வேற மாதிரி போயிருக்கோம். எங்க சொன்னா கேட்காதானே அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. நல்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு இங்க கொடுத்துட்டீங்க, ஏமா திட்டமா பாத்துக்க அப்படின்ட்டு. சார் நீங்களும் கொஞ்சம் ரெடியா இருக்குங்க பிரதர். எப்ப வேணா வந்து உங்களுடைய சூப்பர்வைசர் மியூசிக் குரூப் லெட்டர் எல்லாம் கொடுத்து நீங்க சரிப்பட்டு வராது போக மாட்டீங்களா? இடையில நான் சொல்லுவேன், நான் ராஜினாமா பண்றேன், என்னங்க சரியே வரலங்க, நீங்க இன்புட்ஸ் எடுத்துக்கல, நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுல் அதெல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சு ரெடி பண்ணிடுவாரு. ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம பாட்டுக்கு வரோம், நீங்க பாட போறீங்க, ரெடி. நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் கார்கி சார் பத்தி ஒரே ஒரு விஷயம், ஒரு ரெவ்யூ வந்துருந்துச்சு, அது ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு கிரிட்டிக் கிட்ட இருந்து வந்த ரெவ்யூ. அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன் எழுதியிருந்தாங்க, அந்த வார்த்தைகள் வந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு கேர்ஃபுல்லா வந்து ஸ்வாகத்தா வந்து அந்த வேர்ஸ பாடிருக்காங்க ஆலாலிலோல அப்படின்னு. அதுக்கு முழுக்க முழுக்க திஸ் பர்சன் இஸ் ரீசன். ஏன்னா அந்த வேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆலாலிலோ ஆலாலிலோ நீ பாட மறந்திட கேட்டாடிவள், இதுல எங்க நம்ம வந்து ஹார்ஷா நம்ம பாட முடியும் சொல்லுங்க. ஆராரிரோன்னு பாடிருந்தா கூட கொஞ்சம் ஒரு அழுத்தம் வந்திருக்கும். ஒரு அத நீங்க உங்க ஆடியோ லான்ச்ல கூட சொல்லிருந்தீங்கல்ல, நிலவேம்பு சக்கரை, அது செம்ம, அது கேக்குது. ஹனி மாதிரி லிரிக்ஸ், ஹனி மாதிரி லிரிக்ஸ், அது அப்படிதான் பாடணும். அந்த அப்ரிசியேஷன் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் உண்மையா. நிறைய பாட்டு எழுதுறவங்க எழுதிட்டு அதெல்லாம் வந்து நாட்டுல இருந்து யாராவது சிங்கரை கூட்டு வந்து கடிச்சு தொப்பி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது என்னது என்ன பாடணும், நான் இன்னும் எழுதுறேன், அவங்க என்ன பாடிருக்காங்க ஒண்ணுமே தெரியல. அடுத்த கேள்வி சொன்னது அதான் சார், அந்த பக்கம் தான் வரலான்னு இருந்தேன். சோ அதாவது இந்த ஒரு ட்ரெண்ட் இப்ப இங்கேஸ் இங்க இருந்தோம் நம்ம ஆட்கள் இருந்தாலும் ஒண்ணு ஹீரோயின்ஸ் எல்லாம் கேரளா இருந்து கூட்டு வந்துடுறாங்க, இல்ல நார்த் இந்தியால இருந்து பாம்பேல இருந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இங்க கூட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி தான் வந்து பாடல்கள்லயும் தப்பு இல்லப்பா, என்னப்பா நல்லா பாடுறாரு கூட்டு வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கு. அவங்க பாட வைக்கும் போது கூட வந்து பொறுமையா உட்காந்து அவங்களுக்கு மொழியை சொல்லி கொடுத்துட்டு, அவங்க எல்லாம் அவங்க கிட்ட பாட்டை அனுப்பிட்டு அவங்க அந்த ஒரு 100 வாட்டி பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்துட்டு டேக் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாம்பே ஃபிளைட்ல வராங்க, வந்துட்டு அவங்க திருப்பி ஃபிளைட்டை புக் பண்ணிடுறாங்க. சோ மதியானம் ஃபிளைட் இருக்கு எனக்கு, நான் மதியானம் போய் ஆகணும், காலையில வந்துட்டு. சோ அவங்களுக்கு இருக்கிறது 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரத்துக்குள்ள அவங்க ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும், அதோட ஃபீலிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதோட அவங்களுக்கும் டைம் இல்லை. சோ அது மாதிரி நம்ம நிறைய டைம் இருக்கும்போது அவங்களுக்கு சில பேர் வந்து ரொம்ப ஈஸியா அந்த ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்துடும், அவங்க வாய்க்குள்ள வந்துடும். ஸ்ரேயா கோஷல் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எந்த லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னாலும் அவங்க அதை கத்துக்கிட்டு அது உடனே மீனிங்கையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கேட்பாங்க, இதை வந்து 2 சுழினாவா 3 சுழினாவான்னு கேட்டு பாடுவாங்க. ஓகேயா? சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு இது சின்சியரிட்டி எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் அந்த மாதிரியான டைமும் இருக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்துட்டு குயிக்கா பாடிட்டு போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய பாட்டுலாம். இப்ப வந்து ஒரு பாட்டு நான் அதான் அன்னைக்கும் சொன்னேன்னு நினைக்கிறேன், நான் ஜாவேத் அலி அவரை கூப்பிட்டு ஒரு பாட்டு, மாற்றான் படத்துல ஒரு பாட்டு, நிலவுகள் தலைகள் குனிந்ததோ, மலர்களுக்கு மமதை இடிந்ததோ, கடவுளின் கடமை முடிந்ததோ, அழகி நீ பிறந்த நொடியிலே. இது வந்து நான் இப்ப மெதுவா சொல்றேன், பாட்டுல சூப்பர் ஸ்பீட்ல வரும். கடவுளின் கடமை முடிந்ததோ, மலர்களின் மோதை அழிந்ததோ, ஓகே, அழகி நீ பிறந்த நொடியிலே. இதை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் 4 மணி நேரத்துல 4-5 மணி நேரத்துல. அவருக்கு நாக்கு அப்படியே குழந்தை, லா வரல இது வரல எல்லாம் போட்டு திருப்பி அவர் வந்து நாக்கு தொங்க போட்டு வந்தாரு வெளியில, அப்படியே வெளியில போட்டு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. இது மாதிரி போட்டா எல்லாருக்கும் கஷ்டம். பாவம், ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவரையும் குடும்பப்படுத்தி நம்மளையும் குடும்பப்படுத்திக்கிட்டு அது ஒரு இதுதானே. சோ எனக்கு சில சமயங்கள் அவங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். அந்த வாய்ஸ் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வந்து பாடினா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா ஒரு டிஃபரெண்டான வாய்ஸ்ல தமிழ் கேட்கும் போது அதுல ஒரு அழகு இருக்கு இல்லையா, அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நேரம் தான். இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் சமாளிக்க முடியாது. என்னன்னா நான் அதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டு ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டா என்னடா பாட்டு இதெல்லாம் அப்படின்னு ஒரே ஒரு ஆரம்பிக்கிறாங்க. 10 நிமிஷம் அந்த பாட்டுல திருப்பி கேட்டாலும் நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலே கொண்டு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ், மதன் கார்கி வந்து இதை ஃபேஸ் பண்றாரு, மதன் கார்கி என்ன பதில் கொடுப்பாரு சொல்லுங்க, நானும் இப்ப சொல்றேன். அது அவங்களோட
தப்பு இல்லைங்க, அது நியாயம் தான். அது அவங்க சொல்றது. அவங்க ஏன் நியாயம்னா, எல்லாருமே வந்து நம்ம பாட்டு கேட்கறதுன்றது ஒரு டைம் இருக்கு. நம்மளோட டீனேஜ்ல ஆரம்பிச்சு நம்ம வந்து ஒரு திருமணம் ஆற வரைக்கும் தான் எல்லாரும் பாட்டு கேட்கறோம். திருமணம் ஆயிட்டு குழந்தை வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பாட்டு கேட்கறோம். குழந்தைங்க பிறந்த உடனே பாட்டு நமக்குள்ள செத்து போயிருது. அதாவது புது பாட்டு செத்து போயிருது. நமக்குள்ள ஞாபகம் இருக்கிறது எல்லாம் பழைய பாட்டு தான். நம்ம டீனேஜ்ல கேட்ட பாட்டு, அந்த பாட்டு தான். இது வந்து யூனிஃபார்மா எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு 30s 35 மேல இருக்கிற ஆட்கள் கிட்ட போய் ரீசன்ட் பாட்டு என்ன கேட்டீங்கன்னு சொல்லி கேட்டா எல்லாம் எதுவும் கேட்கலங்க, இப்ப என்னங்க பாட்டு வருதுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆல்ரெடி லைக் அவங்க ஃபேமிலி டென்ஷன் இருக்கு, ஒர்க் டென்ஷன் இருக்கு, இந்த ப்ரெஷர் இருக்கு, இதுக்குள்ள அவங்க ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு பாட்டு ரேடியோல கேட்டு போற பாட்டு தான். அப்பயும் மோஸ்ட்லி நிறைய பேர் அதுல போக்கஸ் பண்றது இல்ல. அவங்களோட போக்கஸ் எல்லாம் இதுல இருக்கும். பாட்டை கவனிக்கிறதுக்கான அழகான டைம் அந்த ஒரு டீனேஜ், காலேஜ் படிக்கும்போது, அந்த ஒரு காதல்ல விழும்போது, இந்த மாதிரி சமயங்கள்ல தான் எல்லாருமே அந்த சமயத்துல எல்லாருக்கும் கேட்ட பாட்டு தான் அவங்களுக்கு பசுமையான நினைவா இருக்கும். எங்க அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா அவர் MSV பாட்டு தான் சொல்லுவாரு. ஓகே, சோ என்னோட இதுல கேட்டா நான் ரஹ்மான் சாங் சொல்லுவேன். என்னோட மகன் கேட்டா இப்ப ரீசெண்டா வர சாங்ஸ் தான் அவன் சொல்லுவான்னு தவிர்த்து அவனுக்கு வந்து பழைய எனக்கு வந்து 90s வந்து ரஹ்மான் சார் சாங்ஸ் போட்டா கூட அவனுக்கு இல்லப்பா வேற ஏதாவது புது பாட்டு போடுங்கன்றான். நீங்க போட்டு காட்டுறீங்களா? போடுவேன், நான் அவனுக்கு MSV பாட்டுல தான் போடுவேன். எங்க வீட்டுல அது தப்பு நடக்குது, அதான் கேட்டேன். அவனுக்கு MSV சாங்ஸ் போடுவேன், ராஜா சார் சாங்ஸ் போடுவேன், எல்லாமே கேட்பான். கேட்டு ஆனா வந்து அவனுக்கு எப்ப ஒரு புது சாங்ஸ் ரீசெண்டா இப்ப வந்த சாங்ஸ் தான் அவனுக்கு பிடிக்குது. இது அந்த ஜெனரேஷனோட ஒரு நியாயம் தான். சோ அது அவங்க சொன்னது தப்பே இல்லை. அவங்களுக்கு பிடிக்க கூடாது. அவங்களுக்கு இந்த காலத்துல வர பாட்டு பிடிச்சதுன்னா அது தப்பு, ஏதோ தப்பு நடக்குதுன்னு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டீங்க. இதுக்கு மேல போய் அவங்க கிட்ட டிபேட் பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது. சார், அடுத்து பிரதர், உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? ஒரு 8 படம் 7 படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த 7 படத்தை பத்தி மட்டும் அந்த விஷயம் சொல்லுங்க. அண்ட் இப்ப லேட்டஸ்டா ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணாரு, இப்பதான் சைன் பண்ணிக்கணும், அந்த விஷயமே எங்களுக்கு தேவை. அது அபிஷியலா சொல்லல. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற மலையாளம் ஒண்ணு பண்றேன், ஒடியன் சொல்லி மோகன்லால் சாரோட படம் ஒண்ணு, அதோட பேக்ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடக்கமருன்னு ஒரு படம், இவரு ஜெயம் ரவி ஆக்ட் பண்ற படம் ஒண்ணு, அது வந்து கார்த்திக்னு ஒரு டைரக்டர் பண்றாரு. அப்புறம் வந்து டெம்பர்னு ஒரு படம் வந்து தமிழ்ல வந்து இது பண்றாங்க, நம்ம மோகன் சொல்லி டைரக்டர் விஷால் சார் ஆக்ட் பண்ற படம் ஒண்ணு. அப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலின்னு சொல்லி கௌதம் கார்த்திக் நடிக்கிற படம் ஒண்ணு. வஞ்சகர் உலகம் ஒரு படம் பண்றேன், ஒரு டார்க் மூவி. அது ஆக்சுவலி ஒரு கேங்ஸ்டர் மூவி. நீங்க ட்ரெயிலர் வந்து பாத்துருப்பீங்க. எல்லாமே அது அந்த படம்லாம் இப்ப எப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும் ஒரு அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்ல, நல்ல படமா பண்ணணுங்கிற இதுல வந்து அந்த படங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்ல படம் அது, வஞ்சகர் உலகம் சொல்லி. அப்புறம் வந்து லக்ஷ்மின்னு சொல்லி A. விஜய் சாரோட எடுத்த படம், பிரபுதேவா சாரோட படம் ஒண்ணு. அப்புறம் வந்து சாமாண்டன் டைரக்டரோட படம், அதர்வா ஹன்சிக்கு ஆக்ட் பண்ற ஒரு படம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா இந்த படங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சொன்ன அத்தனை படங்களுக்குமே பாடல்கள் கொடுத்தாச்சு, எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் வந்து முன்னாலே பேக்ரவுண்ட் பண்ணி கொடுக்கறது என்னோட ஒரு இது. அதனால இந்த எல்லா படங்களுக்கும் தீம்ஸா நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். சோ நெக்ஸ்ட் இன்னுமே கொஞ்சம் மெதுவா தான் எடுக்கணும். அண்ட் பிரதர், இன்னொரு கேள்வி, உங்களுக்கு இந்த படம் டைரக்ட் பண்ற இடத்துல உங்களுக்கு ஐடியா இருக்குதா? இருந்துச்சு, ரொம்ப அதிகமா இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன், அதுக்கான காரணம்? காரணம் என்னன்னா, இது ரொம்ப வசதியா இருக்கு. என்னோட ரூம்குள்ள உட்காந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான இடத்துல காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு போயிட்டு எழுதிட்டு வர்றது, இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் கொஞ்சம் பேட்டி கொடுத்து போறது, போய் ஒரு பாலைவனத்துல ஊர்ல வேணாம், போய் தலையில அடிச்சுக்க வேணாம், எல்லாம் இத்தனை பேரும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து என்னோட கப் ஆஃப் டீ இல்லன்னு இப்ப தோணுது. ஆனாலும் சில நல்ல ஐடியாஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கதைகளை எழுதி வச்சிருக்கீங்க நிறைய. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கதையில எங்க பார்க்கும்போது அந்த டைரி வேற, அந்த பவுண்டட் இது வேற, ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு, அது பார்க்கும் போதெல்லாம் தோணும்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. எது கதைகள்லாம் பார்க்கும்போது, ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்ல ஒர்க் லோட் ஃபுல்லா இப்ப இருக்குல்ல, ஃபுல்லா கமிட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், டயலாக்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், லிரிக் எழுதுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபுல்லா அப்படியே சொல்ல கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். அத்தனை இருக்கும் நினைக்கிறேன். இல்ல இருக்கு. ஏன்னா மியூசிக் பண்றது ஒரு படத்துக்கு, ஒரு ஃபுல் படத்துக்கு பண்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. ஒரு 7 படம் பண்றது அப்படின்றதுனா உண்மையில வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலி அட் டைம் எல்லாரும் எனக்கு என்ன அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, அவரோட அந்த 7 டைரக்டர்ஸும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட பேசும்போது அவரை பத்தி பாராட்டி சொல்லிட்டு போறாங்க. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா நடக்கும். இத்தனை இவ்வளவு பிஸியா இருக்கிற ஒரு மியூசிக் கம்போசர் வச்சுட்டு எல்லாரும் பிடிக்கவே முடியாது. அவங்கள போன் எடுக்க மாட்டாங்க, எல்லாம் பயங்கர ஹெல்டப்பா இருப்பாங்க. ஆக்சுவலா போன வருஷம் வந்து இமான் சார் வரும்போது மாசத்துக்கு ஒரு வந்துருவாரு, பார்த்தா ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த வருஷம் வந்து இமான் என்னன்னா, அவர் வந்து ஒரு பழைய ஸ்கூல்ல இருந்து வந்தாருங்க. அவர் வந்த பீரியட்ல இருந்துன்னா, அந்த பீரியட்ல வந்து
ஒரு ரொம்ப டிசிப்ளின் இருந்துச்சு இண்டஸ்ட்ரியில. அதுல ட்ரெயின் ஆகி வந்தவங்க எங்க அப்பா ஆகட்டும், ராஜா சார்னா பார்த்தா அவங்க எல்லாம் காலை இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சா இத்தனை மணிக்குள்ள இவ்வளவு இதெல்லாம் முடிக்கணும், இந்த ஒர்க் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி பயங்கர டிசிப்ளின்டா இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஒரு யங் கிரௌடு வந்து எல்லா கிரியேட்டர்ஸ் பாக்குறேன், நான் பாக்குற விதத்துல நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு டிசிப்ளின்றது வந்து லைக் அப்படியே இல்லை. அவங்க வந்து கேஷுவலா ஒர்க் பண்ணலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணலாம், ஒர்க் வந்து ரொம்ப ஒரு இதுவா கொண்டு போவேனான்னு சொல்லிட்டு அந்த இது இல்லை. ஸோ அந்த டிசிப்ளின் இவர்கிட்ட பாக்குறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீயோ இவன சாய்கையில் உன் தூக்கம் அவளே, உந்தன் கனவில் தன்னை தேடி பாதங்கள் தேய்கிறாள். வண்ணங்களிலா உன் சின்ன நீலா தன்னோடு உலாவா என்றதோ, தீ நின்றகள் உன் வாழ்வின் நகல், உன்னுள்ளே தனை விதைக்குதோ, மீண்டும் உன்னை உதைக்குதோ. சூப்பர். So thank you so much Swagata, thank you so much brother. Thank you brother. நன்றி. FM now, Radio City 91.1.